நெல்லை கோட்டம் முழுவதும் நடைபெற்று வரும் ஆய்வில் பழுதடைந்த 6 அரசு பேருந்துகள் பணிமனைக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. நெல்லை கோட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து பேருந்துகளையும் அந்தந்த பணிமனைகளின் கிளை மேலாளர்கள் தலைமையிலான குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர். 2 தினங்களுக்கு முன் கேரளாவிலிருந்து நெல்லை மாவட்டம் நோக்கி வந்த பேருந்தில் இருந்த ஓட்டையில் பெண் தவறி விழுந்ததை அடுத்து இந்த ஆய்வு நடைபெற்றது. இதற்கிடையே அதிர வைக்கும் விபத்தில் சிக்கி தப்பி பிழைத்த பெண் ஸ்வாதி நமது அனுபவங்களை நமது செய்தியாளரிடம் பகிர்ந்து கொண்டார். அதனை இப்பொழுது பார்க்கலாம். தமிழக அரசு பேருந்துகளோட நிலைமை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார், நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இப்போ மோசமான பஸ்ஸு என்னை பொறுத்தவரை சொல்லணும்னா இந்த ஒரு பஸ்ஸு தான். ஆனால் ட்ராவல் பண்ணியிருக்கேன். மதுரைக்கெல்லாம் நாங்கள் போயிருக்கிறோம். ராஜபாளத்துலேருந்து மதுரை பஸ்ஸில் தான் ஏறி நாங்கள் ராஜபாளத்தில் இறங்கியிருக்கோம். இன்ன வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி எதுவும் பார்த்தது இல்லை. நல்லா தான் இருக்குது. குழப்பம். ஆனால் இது கொஞ்சம் டேமேஜான வண்டி. ஏறும்போதே எங்களுக்கு தெரியும் இது டேமேஜ். நம்ம ஏறும்போது இப்போ ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணல நம்ம அது நல்லதாக கெட்டால் தான் நமக்கு பார்க்க முடியாது. நம்ம பைசா கொடுத்து ஏறுறோம். அப்போ எங்கள் உயிருக்கு அவங்க தான் கேரண்டி தரணும். ஏன்னா கவர்மெண்ட் பஸ் இல்லையா? அப்போ நம்ம டிக்கெட் எடுக்கும்போது நாங்கள் கொண்டு வந்து சேஃப்டியாக கொண்டு ஆக்குறது அவங்க பொறுப்பு. நான் அது கொஞ்சம் இதாக தான் இருந்தது. பஸ்ஸு ஏறும்போதே வீட்டுக்காரங்க சொன்னாங்க ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, நல்லா பிடிச்சி உட்காந்துக்கோ. ஏன்னா தென்மலை பயங்கர மலை பகுதி. மலையிலேருந்து ஏறி தான் வரணும். தென்மலை ஆரியங்காவில் மலை பிரதேசத்தோடு தான் வருது. ஆனால் சத்தியம் வர அந்த இடத்துல விழுந்திருந்து அப்படின்னா என்ன பார்த்துருக்கவே முடியாது. என்னமோ தெய்வ புண்ணியத்தில் இந்த ஹைவே இதில் புனலூரில் வச்சு விழுந்ததுனால என்னமோ உயிர் பழச்சி உட்காந்துருக்குறேன். அரசு பேருந்துகளில் பராமரிப்பும் பாதுகாப்பும் முக்கியம். அப்படி இருந்தால்தான் பாமர மக்கள் சகஜமாக பயணம் செய்ய முடியும் என்பது இவர்கள் கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் கேரளாவிலிருந்து நாகராஜன்.